வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும். தமிழகத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விஜயை நாங்கள் அரசியல்வாதியாக கருதவில்லை என்பதால் அவரை பொருட்படுத்த தேவையில்லை. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. பாரபட்சத்துடன் நிவாரணம் அறிவிப்பதுதான் திராவிட மாடல் அரசா? வட மாவட்டங்களில் மட்டும் பாரபட்சம் ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல சுங்க கட்டணம் வரும் 23ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இருநூறு தொகுதிகளில் ஜெயித்து விடுவோம் என திமுக சொல்வதுதான் இந்த ஆண்டின் மிக சிறந்த நகைச்சுவை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. புதுச்சேரியில் பள்ளியை இடமாற்றம் செய்வதை எதிர்த்து மாணவர்கள் பெற்றோர்கள் போராட்டம். பள்ளி கட்டிடத்தில் மதுபான கடை திறக்க இருப்பதாக குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு விசிக நிவாரண உதவி 10 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு. டெல்லி நோக்கி விவசாயிகள் பேரணி. தடுப்பை மீறியவர்கள் மீது கண்ணீர் புகை வீச்சு. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போலீசார் குவிப்பு. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மீது அவரது மகன் காவல்துறையில் புகார். தன்னையும் தன் மனைவியையும் தாக்கியதாக குற்றச்சாட்டு. இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி எதிரொலி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறிய ஆஸ்திரேலியா. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நாங்கள் சரியாக விளையாடாததே தோல்விக்கு காரணம். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கருத்து. பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் துப்பு கிடைத்தது. கம்பளி போர்வை விற்பனை செய்த வடமாநில தொழிலாளர்களின் கைரேகை பதிவு வைத்து விசாரணை. இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பதற்கு விருப்பம் தெரிவிக்க மம்தா பானர்ஜிக்கு உரிமை இருக்கிறது. தகுதி வாய்ந்த தலைவர் மம்தா என சரத்பவார் கருத்து.